அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் குரு வக்ர நிவர்த்தி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக மாற்றி அமைப்பதற்கான சூழல் குரு வக்ர நிவர்த்தி மற்றும் குரு பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக இன்னும் கருத்துமாக பாருங்கள். செயல்பட வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார் குரு பகவான். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அது மட்டுமல்லாது மே மாதத்திலிருந்து மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேயிலிருந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் உறுதியாக இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன். இப்படி பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாக தடை தாமதம் நீங்கி உங்களுக்கு வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வரன் நினைத்தபடியே சாதகமாக அமைந்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் சிறப்பாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை, நீங்கள் நினைத்தபடியே மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகமும் உண்டு. இதுபோன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை அலட்சியம் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தீரும். புதிய சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். பல்வேறு வகையில அஷ்டம பாதிப்புகளையும் தடையையும் சந்தித்து வந்த சூழலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு. இது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வையாக மிக வலுவாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. 10ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் விலகும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த
தருணத்தில் அபரிவிதமாக தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தான பார்வை விரயஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், நெருக்கடிகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதோடு சுப விரயத்தில் மகிழ்ச்சியையும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குருவினுடைய பார்வையால் சொல்லிவிட முடியும். அதோடு மட்டுமல்லாது குரு சுகஸ்தானத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இனி நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் அமோகமான அமைப்பில் சஞ்சரிப்பது உறுதியாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறது. எனவே தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் அவை உறுதியாக மாறும். கனவில் காணக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நிச்சயமாக கைகூடும். நல்ல வரன் கிடைக்கும். குடும்ப சூழலில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உருவாகும். தனவரவை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பமும் பெண்மணிகளுக்கு அமோகமாக உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனவருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. பயணங்கள் அதிகரித்தாலும் அந்த பயணத்தின் மூலமாக ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும். ஒவ்வொரு வீடாக வாடகை வீட்டில் இருந்து மாறிக்கொண்டே இருந்த சூழலில் மிக பெரிய அளவில் மாற்றம் கிடைக்க போகிறது. நிரந்தர வீடு வாங்கக்கூடிய வகையில் சொந்த வீட்டிற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் 7.5 சனியில் ஜென்ம சனி நிவர்த்தி அடையக்கூடிய வேளையில் உறுதியாக குரு அள்ளி கொடுக்க போகிறார். குழப்பம் அனைத்தும் நீங்கும். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பல டென்ஷன்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எந்த ஒரு முயற்சியை ஏற்பட்டாலும் அந்த முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகத்துல மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. சக்திக்கு மீறிய உழைப்பை ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் செயல்படுத்தி வந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் பணிச்சுமை நிச்சயமாக குறையும். வேலையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடைதாமதம் சிக்கல் இல்லாமல் நிறைவாக முன்னேற்றுவத பாதையில் செல்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நியாயமற்ற போட்டிகள் மிக பெரிய அளவில் உங்களை விட்டு விலகுங்க. இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எளிதில் உங்களை தேடி வரும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. மூலப்பொருட்கள் மற்றும் சந்தை நிலவரத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைதாமதங்கள் நிச்சயமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான யோகம் உங்களை தேடி உறுதியாக வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்ல மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது.
கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான படைப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக நுணுக்கமாக செயல்பட்டால் அசூர வளர்ச்சி நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் தனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், குரு சுகத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மகிழ்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் இது ஒரு அரிதான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் 7.5 சனி ஜென்ம சனி நிறைவடைவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். பண்ணை நிலம் அமைத்தல், புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் கைகூடும். மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவில் சுகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரும் போது அற்புதமான யோகம் நிச்சயமாக நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கனவில் கண்டவை எல்லாம் கையில் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.